Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 7th டேர்ம் 2ல சிவிக்ஸில் வரக்கூடிய முதல் பாடமான மாநில அரசை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாநில அரசு லெசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 10th மாநில அரசு அப்படின்ற லெசன்லையும் 12th சட்டமன்றம் ஆட்சித்துறை அப்படின்ற லெசன்லையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாகவே நம்ம கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் ஏன் திருப்பி நம்ம 7th வரோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனர் மாதிரி நம்ம டக்குன்னு நம்ம பார்த்தலாம், ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஒரு காஃபி குடிக்கக்கூடிய டைமில் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸை டக்குன்னு நம்ம பார்த்து முடிச்சோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த லெசன். மற்றபடி டெப்த்தாக நம்ம ஆல்ரெடி நம்ம 10th 12th நம்ம கவர் பண்ணியிருப்போம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். நம்மளோட இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் பில்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புனித ஜார்ஜ் கோட்டை தான். அந்த புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? நம்ம சென்னையில் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே தான் வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து இருந்து நமக்கான சட்டங்களை அங்கே இருந்து தான் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. நம்மளோட நாட்டுடைய தலைநகரம் இது டெல்லி. ஆனால் அந்த டெல்லி அப்படின்றது ஒரு மாநிலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம் தான். யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய தலைநகராகவும் இருக்குது. நம்மளுடைய நாடு வந்து பார்த்திங்கன்னா இரு வகையான அரசாங்கங்களை கொண்டது. ஒன்று மத்திய அரசாங்கம், இன்னொன்று மாநில அரசாங்கம், ஓகேங்களா? இந்த மத்திய அரசாங்கம் எங்கே தலைமையிடமாக கொண்டு இயங்குதுன்னு பார்த்திங்கன்னா புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்குவது. மாநில அரசாங்கம் அப்படின்றது 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு இல்லையா? அந்த 28 மாநிலங்களையும் அந்த மாநிலத்துக்கு மாநிலம் அப்படின்றது சட்டமன்றம் இருக்குது. இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் 8 யூனியன் பிரதேசத்தில் 3 யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றங்கள் இருக்குது. என்னென்ன யூனியன் பிரதேசம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது உங்களுக்கு 2019 வரைக்கும் அது ஒரு மாநிலமாக இருந்தது தான். ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக் அப்படின்ட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக கொண்டு வந்தாங்க. இதில் லடாக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் கிடையாது, ஆனால் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றம் இருக்குது, ஓகேங்களா? புத்தகத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அதுக்கப்புறம் டெல்லிக்கு மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இது 2019 புக்கு 2024 இப்போ மறுபதிப்பு செஞ்சுருக்காங்கனாலும் அந்த திருத்தங்கள் அப்படின்றது கரெக்டாக பண்ணலை. அதனால் ஜம்மு காஷ்மீரை வந்து சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்ற மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றம் இருக்குது. அதனுடைய முதல்வராக இருப்பவர் உமர் அப்துல்லா அவர்கள். ஸோ நம்முடைய ஆட்சி முறையே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஆட்சி முறையே கூட்டாட்சி முறை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான். எதன் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த அதிகார பகிர்வு இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கும் அவங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய துறைகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்திய அரசாங்கம் அப்படின்றது ஒரு கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்ட்டு. நம்மளுடைய மக்களாட்சி முறை நாடாளுமன்ற மக்களாட்சி முறை. இதை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களவை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரபுக்கள் சபைன்னு 2 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை இருக்கும். அங்கே பிரபுக்கள் சபைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாநிலங்களவை அப்படின்றது மேலே இருக்கும். மத்திய அரசில் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்ட்டு 2 அவைகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும். இந்த 2 அவைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அதே சமயத்தில் அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். அமெரிக்காலையும் 2 அவைகள் இருக்கும், இங்கிலாந்துலேயும் 2 அவைகள் இருக்கும். பட் நம்ம பெரும்பாலும் ஒத்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தோட. என்ன இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு அந்த பிரபுக்கள் அவைக்கு பெருசாக வந்து அதிகாரம் அப்படின்றது கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மாநிலங்களவைக்கும் பவர் இருக்குது. ஆனால் மக்களவையை மிஞ்சின அதிகாரமானு கேட்டிங்கன்னா கிடையாது. மக்களவையோட அதிகாரம் அப்படின்றது மாநிலங்களவைக்கு கம்மி தான். ஒரு 2 விஷயங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையை விட மாநிலங்களவைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாநிலங்கள் சார்ந்த ஏதோ ஒரு சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னா அது ஏற்ற முடியும் அப்படின்னா யாருடைய பர்மிஷனோட அது கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் யார் கொடுக்கணும் மக்களவைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தான் அந்த மக்களவைக்கு அந்த பர்மிஷன். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களில் மாநிலத்தின் துறைகள் மீது வரக்கூடிய இதில் நீங்கள் சட்டங்கள் ஏற்றலாம் அப்படின்ற அந்த அதிகாரம் யார் தரணும்? மாநிலங்களவை மக்களவைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான்
அவங்களால ஏற்ற முடியும். அந்த மாதிரி 2 விஷயங்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையோட கை ஓங்கி இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா மக்களவை நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களால் அமைந்த சபை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைன்றது சட்டமன்ற உறுப்பினர்களால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. நம்மளுடைய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருப்பாங்க, நிர்வாகத்துறையில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மேலே குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குடியரசுத் தலைவருக்கு பதிலாக ஆளுநர் இருப்பார், பிரதமருக்கு பதிலாக முதலமைச்சர் இருப்பார், அங்கே அமைச்சரவை, இங்கேயும் அமைச்சரவை, அங்கே பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை, இங்கே முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை, அவ்வளோதான். வேற எல்லாம் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினரை நம்ம எம்பின்னு சொல்லுவோம், சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தே செயல்படும். இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்போம், பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்போம். அந்த வேலையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். இதில் யார் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் வந்து இந்த பொது தேர்தலில் பங்கெடுத்து நம்ம ஆளக்கூடிய எம்பி ஆகட்டும் எம்எல்ஏஸ் ஆகட்டும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அந்த தொகுதி எப்படி பிரிப்பாங்க, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி இருக்குது. ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுங்க. 234 தொகுதி. ஆனால் வந்து சட்டப்பேரவையில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 235 சீட் இருக்கும். ஏன் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஃபில் பண்ணுவார். ஆங்கிலோ இண்டியன் பிரிவுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபரை வந்து ஆளுநர் செலக்ட் பண்ணி போட முடியும். அவர் ஒரு நியமன உறுப்பினர், அந்த ஒரு பர்சன் அப்படின்றது நியமன உறுப்பினர். பட் இதை பின்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க, இதை பற்றி நம்ம நிறையவே சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது 234 சட்டமன்ற தொகுதிகள். இதுவே நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கும்போது 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டது நம்மளுடைய தமிழ்நாடு. தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு பணி. யார் வந்து தேர்தலில் அதிக தொகுதியில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரும்பான்மை கட்சி. அந்த பெரும்பான்மை கட்சியுடைய தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக ஆவார். அவர் ஒன்ஸ் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய அமைச்சரவை வந்து அமைப்பார். அதற்கு வந்து யார்கிட்ட போய் இது பண்ணுவார், ஒரு ரெக்வஸ்ட் லிஸ்ட் மாதிரி இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அமைச்சர்களாக நியமிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க ஜெயித்தாலும் அவங்களா நான் வந்து முதலமைச்சர், நான் வந்து அமைச்சர் அப்படின்ற மாதிரி நிற்க முடியாது. அது அவங்களுக்கு உண்டான அந்த பதவி நியமனத்தை யார் செய்வார், ஆளுநர் தான் செய்வார். ஓகேங்களா. இங்கே பொறுத்த வரைக்கும் யார், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் செய்வார், மத்தியில் பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் செய்வார். அமைச்சர்களை யார் நியமிப்பாங்க, ஆளுநர் நியமிப்பார். ஆனால் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமிப்பார். ஸோ பெரும்பான்மை தொகுதியில் வின் பண்ண கட்சி ஆளுங்கட்சியாயிருது. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே, எதிர்கட்சி அப்படின்றது ஏடிஎம்கே. ஆளுநரை யார் தேர்ந்தெடுப்பார், ஆளுநர் முதலமைச்சரையும் அமைச்சரையும் பதவி நியமனம் செய்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஆளுநரை யார் நியமனம் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் செய்வார். ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரையறுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. ஓகேங்களா. இது வந்து எச்சும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அதெல்லாம் யாருடைய விருப்பத்தின் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பேரில். குடியரசுத் தலைவர் வந்து அவர் அந்த கவர்னர் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை, அந்த அளவுக்கு செயல்திறனோடு அவர் செயல்படலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய விருப்பம் தான். குடியரசுத் தலைவர் வந்து டக்குன்னு ஒரு வருஷத்துலேயே வந்து இல்லை பண்ணி வேலைக்கு ஆக மாட்டா கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பினார்னாலும் அந்த ஆளுநருக்கு 1 ஆண்டு தான் பதவிக்காலம். இல்லை நல்லா பண்ணுறப்பா அந்த மாநிலத்தை நீ கண்டினியூ பண்ணு, ஒரு 5 வருஷம் இருக்கே, இல்லை நீ சேர்த்து இன்னொரு வருஷம் இருன்னு சொன்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு பவுண்டரி லைன் தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு பதவிக்காலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு லைனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஆண்டு அப்படின்ற விஷயமே தவிர்த்து மற்றபடி ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய விருப்பம் தான். ஓகேவா. ஆளுநர் வந்து ஒரே மாநிலத்துக்கு தான் இருப்பாங்களா, இப்போ தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட ஆளுநர் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. குடியரசுத் தலைவர் வந்து இல்லை வேணாம், தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் நீ போதும், நீ ஜார்க்கண்டுக்கு போ, இல்லைனா மகாராஷ்டிராவுக்கு போகணும் மாற்றினாங்கன்னா தாராளமாக போகலாம்.
இல்லை தம்பி நீ நல்லா செய்கிற, நீ இன்னொரு ஸ்டேட்டையும் வந்து நீயே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோ, தமிழ்நாட்டுக்கு இருக்கியா, தெலுங்கானாவுக்கும் நீயே இன்சார்ஜாக இரு, ஆளுநராக இரு அப்படின்னா அந்த ஒரு ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்களுக்கும் ஆளுநராக செயல்படுவார். அப்போ தெலுங்கானாவுக்கு ஒரு சம்பளம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சம்பளம் அப்படின்ட்டு இரட்டை சம்பளம் வந்து ஆளுநர் பெறுவாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 மாநிலங்களும் அவருடைய சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊதியம் மற்ற இதரப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மொத்தமாக 1 லட்ச ரூபான்னு இருந்துச்சுன்னா இவர் ஒரு 50,000 ரூபா, அவரு ஒரு 50,000, அதாவது தமிழ்நாடு ஒரு 50,000, தெலுங்கானா ஒரு 50,000 சேர்த்து கொடுப்பாங்க. மொத்தமாக அவர் வாங்கக்கூடிய தொகை அவ்வளோதான், அந்த 1 லட்சம் தான். அது எத்தனை ஸ்டேட்டுக்கு அவர் செஞ்சாலும் அவ்வளோதான் வாங்குவார். ஆளுநர் தான் முதலமைச்சர் நியமிப்பார். ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை, மந்திரி சபையை உருவாக்குவார். அந்த அமைச்சரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் எத்தனை வருஷம் ஆட்சி புரியுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு. எப்படி ஆளுநருக்கு 5 ஆண்டு பதவிக்காலம் அப்படின்னும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்கும் அந்த ஆளுங்கட்சிக்கும் 5 ஆண்டு அப்படின்றது ஒரு பதவிக்காலம். ஆனால் இது நிரந்தரமா, இது வரையறுக்கப்பட்டிருக்கா, அதாவது வந்து என்ன சொல்கிறது, இது ஃபிக்ஸ்டா கம்பல்சரி அவங்க 5 வருஷம் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் வந்து பெரும்பான்மையான வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 பேர் வந்துட்டாங்க, 234 தொகுதியிலேருந்து ஒரு 130 தொகுதியில் ஆளுங்கட்சி இப்போ டிஎம்கே ஜெயிச்சு வந்துருச்சு. இந்த 130 எம்எல்ஏஸும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 5 வருஷமும் எந்த ஒரு குறைச்சலும் கொடுக்காம, கட்சி தாவாமல், இந்த கட்சியை விட்டு வந்து அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாமல், எந்த இது இல்லாமல் இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த 130 எம்எல்ஏக்கள் அப்படின்றது மெஜாரிட்டியோடவே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த 5 வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால ஆட்சி நடத்த முடியும். இல்லை டக்குன்னு ஒரு 30 எம்எல்ஏ கழண்டுட்டாங்க, 130ல் 30 போச்சுன்னா 100, இந்த 100 மெஜாரிட்டிக்கு போதுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அப்போ மெஜாரிட்டிக்கு இந்த 100 பத்தாது. அப்போ இந்த 30 எம்எல்ஏக்கள் கலந்ததுனால என்ன ஆகும், இந்த 100 எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஆட்சிக்கு அந்த பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 100 எம்எல்ஏக்கள் நிற்க மாட்டாங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இவங்க அந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் வந்து தோத்துருவாங்க. ஆளுங்கட்சி தோத்துது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது நிறைவடைஞ்சிடும். அப்போ வந்து ஆளுநர் வந்து அந்த மக்களவை அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய காலம் வரையில் தான் அந்த ஆட்சி அப்படின்றது இருக்கும். அதனால் எப்போ வேணால் ஆட்சிக்கு விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். எப்படி ஆளுநருக்கு ஒரு 5 வருஷம் அப்படின்றது ஒரு பவுண்ட்ரியாக இருக்கோ அது மாதிரி இதுவும் ஒரு பவுண்ட்ரி தான், அது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே போகாது. 5 வருஷத்துக்கு மேலே வந்து டிஎம்கே இருக்குன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து ஒரு இன்னொரு வருஷம் சேர்ந்து அந்த டிஎம்கேவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 5 வருஷம் தான் மேக்சிமம். அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் மக்களை சந்தித்து தேர்தலில் திருப்பி வின் பண்ணி அதற்கப்புறம் வந்தாங்கன்னா தான் அவங்களுடைய ஆட்சி. ஆனால் அதற்கு முன்னாடி எப்போ வேணால் கலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படும். நம்ம ஒரு ஆளுநராக வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், நமக்கு 35 வயது நிறைவடைந்து இருக்கணும். 35 வயது நிறைவடைந்து இருக்கணும். நம்ம எந்த ஒரு வருவாய் தரும் ஆதாயம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, அரச பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினராகவோ, மாநிலங்களவை உறுப்பினரோ, சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் வந்து நமக்கு ஒரு அரசு வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடாது ஆளுநராக வரணும் அப்படின்னா. அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஆளுநராகும் போது அதெல்லாமே கேன்சல் ஆகிடும். இன்னொன்று, நம்ம பிறந்த மாநிலத்திலே நம்ம ஆளுநராக போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்தாங்க, இப்போ இல்லை, பட் ஆளுநராக இருந்தாங்க. அப்போ அவங்க எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராகவும் இருந்தாங்க. ஏன் அவங்கள தமிழ்நாட்டில் போடலை அப்படின்னா அந்த அவங்க பிறந்த மாநிலத்திலேயே அவங்கள ஆளுநராக போடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விதியின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாநிலத்தில் யாரும் ஆளுநராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்.என். ரவி அவர்கள் மாநில ஆளுநராக இருக்காங்க. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா 25 வயசு இருந்தால் போதும். அதாவது முதலமைச்சர் அப்படின்றவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். பிரதமர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்புறம் ஏன் அவரை மட்டும் முதலமைச்சர் ஆகுறாங்கன்னா மற்ற சட்டமன்ற உறுப்பினர், அவங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தலைவர் இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட அந்த பரிந்துரை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து இவங்கெல்லாம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சைன் பண்ணி கொடுக்கும்போது ஓகே எனக்கு பெரும்பான்மை இருக்குது, என்ன முதலமைச்சராக வந்து என் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் முன்னிறுத்துறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க.
ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்போ முதலமைச்சரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், பிரதமரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான். இதுவே சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர் தான் எம்எல்ஏ, சட்ட மேலவை உறுப்பினர்னா எம்எல்சி. ஓகேங்களா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தமிழ்நாட்டில் இந்த எம்எல்சி அதாவது சட்ட மேலவை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எம்ஜிஆர் பீரியடில் ஒரு அதை கலைச்சிட்டார். அப்போ தமிழ்நாடு அப்படின்றது ஓரவை சட்டமன்றம் கொண்ட இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்கள் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்கள் தான் வச்சிருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை மாநிலங்கள். எது எது? ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, யூபி, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பீகார். ஸோ இந்த 6 மாநிலங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஈரவை சட்டமன்றங்கள் உடைய மாநிலங்கள். மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஓரவை சட்டமன்றங்களுடைய மாநிலங்கள் தான். இதில் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு 25 வயசு, சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கிறதுக்கு 30 வயசு. இந்த சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அதே மெத்தடு தான். இவங்க மக்களை ஃபேஸ் பண்ணி எல்லாம் வரமாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒரு பங்கை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட பங்கு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பல பேர் சேர்ந்து அந்த பஞ்சாயத்துலேருந்து ஊராட்சி மன்றங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அவங்கவுங்க பங்கு இருக்கும். 1/3 அதுக்கப்புறம் பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1/12, அப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் ஒரு 1/12, அதுக்கப்புறம் ஆளுநர் சார்பில் 6ல் ஒரு பங்கு. இவ்வளோதான் இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோ அடிப்படையில் தான் சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்க மக்களை சந்தித்து உள்ளே போகிறதில்ல. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோஸ்லாம் வந்து நம்ம 10th பார்த்துருப்போம், 10th மாநில அரசில் பார்த்துருப்போம். இது பார்த்தது தான். மாநில சட்டமன்றத்தில் மேலவை கீழவை அப்படின்ட்டு 2 அவைகள் இருக்கும். இதனால் தான் ஈரவை சட்டமன்றம் இல்லைன்னா சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. கீழவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உள்ள சில மாநில சட்டமன்றங்களில் ஈரவை அமைப்பு உள்ளது. அதுதான் அந்த 6 மாநிலம் நம்ம பார்த்துட்டு என்னன்ட்டு. தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் இருக்குது. ஆளுநர் யார்? மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஓகேங்களா? ஒரு அங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநில சட்டமன்றத்துடைய ஒரு அங்கம் தான் ஆளுநர். அவர் தான் மாநில நிர்வாகத்துறையுடைய தலைவராக இருக்கார். மாநில அரசின் தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். எல்லா நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யார் பேரில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரில் தான் செய்யணும். பேர் மட்டும்தான் அவர். மற்றபடி ரைட்ஸ் எல்லாமே வந்து உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். ஆளுநர் தான் அரசு பல்கலைக்கழகத்துடைய ஆளுநர்னாவே அந்தந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் அவர் பவர் இருக்கும். ஓகேங்களா? இந்தியா லெவலில் இந்த பவர் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அந்தந்த மாநிலத்துக்கு பவர் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வச்சுருப்பார். அவருடைய பிரதிநிதி தான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதி தான் ஆளுநர். அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் ஆளுநர் செயல்படுவார். எல்லா மசோதாவும் சட்டமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அது சட்டம் ஆகணும் அப்படின்னா யாருடைய கையெழுத்து வேணும்? ஆளுநருடைய கையெழுத்து இருக்கணும். அவருடைய ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது சட்டமாகும். இவர் யாரை நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்குரைஞரை, மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த தேர்வாணைய தலைவரை வந்து நியமனம் பண்ணுறது இவர் தான். அதோடைய உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறது ஆளுநர் தான். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். அரசு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள், ஏன்னா இவர் தான் வேந்தர், துணைவேந்தரை நியமனம் பண்ணுறது ஆளுநர் தான். நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் ஆளுநர், உண்மையான தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சர் தான் தனது அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்கா, யார் நிதி அமைச்சராக இருக்கணும், யார் வந்து
விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கணும், யார் துணை முதல்வராக இருக்கணும் அப்படின்றதால நியமனம் பண்ணுறது யார்? நியமனம் பண்ணுறது ஆளுநர் தான். இவங்கள நியமனம் பண்ணுங்கன்ட்டு பரிந்துரைக்கிறது, இந்தந்த இலாக்காவுக்கு பரிந்துரைக்கிறது யார்? முதலமைச்சர் பரிந்துரைப்பார். முதலமைச்சருடைய வேலை என்ன? மக்களுடைய நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பது தான் முதலமைச்சருக்கான வேலை. அரசாங்கம் அப்படின்னா 3 துறைகளை உள்ளடக்கியது தான் அரசாங்கம். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. என்னென்ன துறை? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த 3 துறைகளும் ஒருங்கிணைந்தது தான் அரசாங்கம். சட்டமன்றத்துடைய வேலை சட்டம் ஏற்றுவது, நிர்வாகத்துறையுடைய வேலை அந்த சட்டங்களை செயல்படுத்துவது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டும் வேலையை செய்கிறது. நம்ம மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருக்கிறது உயர்நீதிமன்றம் தான். இதுவே இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம். அதை தாண்டி எந்த ஒரு நீதிமன்றமும் கிடையாது. பட் இன்கேஸ் நம்ம உயர்நீதிமன்றத்தில் நமக்கு ஃபேவராக ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்லேயே நமக்கு ஒன்று முடிஞ்சு இதுதான் தீர்ப்புன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நீதிமன்ற அமைப்பும் இந்தியாவில் கிடையாது. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம். நீதித்துறைக்கே பார்த்திங்கன்னா சுதந்திரம் அப்படின்றது ஒரு இன்றியமையாத தேவை. அதை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. அரசியலமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓர் உயர் நீதிமன்றம் இருக்கணும். ஆர்டிக்கல் 214. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓர் உயர் நீதிமன்றம் உண்டு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். ஒவ்வொரு மாநில உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. அதனுடைய எண்ணிக்கை அப்படின்றது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 28 மாநிலங்கள் இருக்குது. 28 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படிலாம் இருக்காது. குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். யாரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார். தலைமை நீதிபதிக்கு அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது எந்த வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 வயசு ஆகிற வரைக்கும். தலைமை நீதிபதிக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள் இருக்குது, மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது, கீழ் நீதிமன்றங்கள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ இந்த குடும்ப நல நீதிமன்றம்லாம் என்ன வேலையை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம், அந்த குடும்ப சார்பாக இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவு பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது தான் இந்த குடும்ப நல நீதிமன்றம். இப்போ விவகாரத்தை டைவர்ஸ் வாங்குறதெல்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாடச்சுருக்கத்தில் இந்த இது தப்பு பண்ணியிருப்பாங்க. 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. தப்பாக 29/7 போட்டிருக்கு. பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதனால தான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அவங்க புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? 25. இதுவே எம்எல்ஏ அப்படின்றதுனால இது 25. இதுவே எம்எல்சினா 30. இந்தியாவில் மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. மாநில அரசு அப்படின்றது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இந்த 3ம் கலந்தது தான். இதில் மாநில அரசின் துறைகள்னு கொடுத்துருக்கு, ப்ளஸ் சட்டமன்றம்னு கொடுத்துருக்கு. அப்போ இது 2ம் கலந்தது தான் மாநில அரசு. மாநில அரசின் நிர்வாகத்துறை ஒட்டுமொத்த தலைவர் யார்? ஆளுநர். நிர்வாகத்தின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் யார்? பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவு என்ன? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. யாரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எது? உயர் நீதிமன்றம். சாமாவு சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர். இதுவே பாராளுமன்ற உறுப்பினர்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மாநில அரசு லெசன்றதுனால நம்ம சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் யாரை ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த எம்பி எலெக்ஷன்னா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் செலக்ட் பண்ணுவாங்க. சட்டமன்ற தேர்தல்னா சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் அவங்கள யாருன்னு சொல்லுவாங்க?
ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு சொல்லுவோம். அதாவது ஆளுங்கட்சியாக இல்லாதவங்க எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், எதிர்கட்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்கேவும் எதிர்கட்சி தான். இப்போ பிஜேபி வந்து ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்கன்னா பிஜேபியும் வந்து எம்எல்ஏ தான். ஓகேங்களா சார்? பிஜேபியும் வந்து எதிர்கட்சி தான். ஸோ என்னென்ன கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணியில் கூட இல்லாமல் தனியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எதிர்கட்சிகள் தான். சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது சட்டமன்றம். ஆளுநர், மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர், பெரும்பான்மை கட்சியின் தலைவர். யூனியன் பிரதேசங்கள் 7 8 இருக்கு. ஓகேங்களா? 7ன்னு கொடுத்துருக்காங்க, 8 இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை தான் தலைமை செயலகமாகவும் சட்டப்பேரவையாகவும் இயங்கிட்டு இருக்கு. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை. ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், கரெக்டு. 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் என்பது தவறு. 35 வயசு ஆயிருக்கணும். நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும் என்பது கரெக்டு. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது என்பதும் சரி. கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள், கரெக்டு. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர், இதுவும் சரி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல அப்படின்றது தவறு. மக்களுடைய பிரதிநிதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் தான். ஏன்னா அவங்கள தான் நம்ம ஓட் போட்டு செலக்ட் பண்ணுறோம். ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம் தான் ஈரவை. இந்திய கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது, கரெக்டு. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது, கரெக்டு. 7வது அட்டவணை. கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரி. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் அப்படின்றது முடிவடைஞ்சது. ரொம்ப 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 சிம்பிளான பாடம், ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரீகால் தான் இது, வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு லெசனில் நம்ம பார்க்கலாம். நம்ம லட்சியத்தை அடையிற வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.